ஆட்சியர் ஐயா அவர்களே, பெருந்திரளாக வீட்டுக்கு போக வழி இல்லாமல் மழை எப்போ விடும்னு காத்து கொண்டு இருக்கிற விருதுநகர் இலக்கிய சுவைஞர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை. எப்போ விட்டு போச்சு இல்ல, வந்து வந்து போகுது. இப்போ இந்த பட்டிமன்றம் மழை இல்லைன்னா இன்னும் வேகமா தொடங்கி இருக்கும். அது உண்மையா இல்லையா? இப்போ இந்த பட்டிமன்றத்தின் தலையெழுத்தே மழை வந்து மாத்திருச்சு. நம்மெல்லாம் எப்போ வந்தோம்? 6:15 வந்துட்டோம். வடையும் சாப்பிட்டாச்சு. வருவாய்த்துறையினர் மிக சிறப்பாக கவனித்தார்கள். உண்மையிலே அதை பாராட்டணும். ஏன் இங்க வர முடியல? இவங்க 2 பேர் கையிலையும் தானே இருந்துச்சு. இவங்க என்ன செஞ்சிருக்கணும்? நனைஞ்சுக்கிட்டே போறோம். வந்திருக்கணுமா இல்லையா? அப்ப மட்டும் கொடை கொண்டு வான்னு காத்திருந்தீங்களே, இப்போ வந்து நம் வாழ்க்கை நம் கையில். இப்போ வரும்போது கொடையோடையில வந்திருக்கணும். இந்த வண்டிக்குள்ள இருந்துட்டு கொடையை கொண்டாங்க. ஏன் கேட்டீங்க? என்னையா அது? நாங்கெல்லாம் விவரம் இல்லாத ஆளுங்க மாதிரியே. அது ராஜகுமார் இந்த தள்ளு வண்டி கடையை ஒருத்தன் தீ வச்சிருக்கான். அவன் போய் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவானா, கறிக்கட்டை எடுத்து எழுதியிருக்கான், நாளைக்கு இங்கு கடை நடைபெறும். ஏற்கனவே இருந்ததே எரிஞ்சு கிடக்கு. இருந்த கடை எங்க போச்சு? அது அவன் கையில இருந்ததா இன்னொருத்தன் கைக்கு போச்சா? இவர் சொல்ற கதையை பாருங்க. இருந்த கடையை ஏன் எரிச்சான்னா, அங்க ஏற்கனவே கடை போட்டவங்களுக்கெல்லாம் பிசினஸ் டல் ஆயிடுச்சான். அப்படின்னா ஏற்கனவே கடை போட்டவங்களோட பிசினஸ் யார் கையில இருந்தது? தள்ளு வண்டி கையில இருந்ததா இல்லையா? என்னங்க, அதனாலதானுங்க அவன் எரிச்சான். இதுக்கு ஒரு கதை. இதை சொல்றதுக்கு ராஜபாளையத்துல இருந்து வந்திருக்கிறாரு. இவருக்கு வடையும் காப்பியும். என்னத்த சொல்ல? அவரு அன்புநாதன் சார் இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் நினைத்தால் புலிப்பாலையே கொண்டு வருவார்கள். அவங்க கொண்டு வருவாங்க. ஐயா, புலி வேணுமே. புலி இருந்தா தானே புலிப்பால், இல்லாட்டி எலிப்பால் தான் கொண்டு வர முடியும். புலி வேணும்ல. அப்போ புலிப்பால் தேடுறவங்களுக்கே புலி வேண்டி இருக்குல்ல. இதைத்தாங்க எங்க அணியில சொல்றோம். இதுக்கு எதுக்கு இவ்வளவு பிரச்சனை? புத்தக கண்காட்சி வச்சிருக்கிறோம். இதோ பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை கூட்டிட்டு வரலாம். ஏன்னா அவங்க வந்துடுவாங்க, வேற வழி கிடையாது. பொதுமக்கள் வந்து வாங்கணுமா இல்லையா? இல்லாட்டி இது திருவிழாவாக இருக்குமா? இந்த திருவிழாவின் வெற்றியே வாங்குகிற பொதுமக்களின் கையில் தான் இருக்கிறது. என்ன நீங்க எல்லாம் நம்ம அடுத்த கடையை திறந்து வச்சிருக்கோம். அப்பேற்பட்ட பட்டினத்தார் என்ன சொன்னாரு? கடை விரித்தேன், கொள்வார் இல்லை, கட்டிவிட்டேன். அப்படின்னா கடை விரிக்கலாம். நீங்க வாங்குகிறவர்கள், கொள்பவர்கள் இருந்தால் தனையா உங்களுக்கு வெற்றி வரும். இதுதாங்க எங்க கட்சி. அவங்க 2 பேரும் இந்த பயல்களை மோட்டிவேஷன் டாக். தண்ணியா அவங்களுக்கா? பாருங்க, ஒரு தண்ணி கூட இன்னொருத்தர் தான் கொடுக்க வேண்டிய. என் வாழ்க்கை என் கையில், தண்ணீர் லாரியோட நான் வந்திருக்கேன்னு சொன்னாங்களா? நம்ம உண்மையிலே சொல்றேங்க, நாம நிம்மதியா இருக்கணும்னா பக்கத்து வீட்டுக்காரர் ஒழுங்கா இருக்கணும். வேற வழி. நான் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிறேன். நடு ராத்திரியில மாடியில இருக்கிறாள் டம்முன்னு ஒரு இதை போடுது. நமக்கு அப்பதான் தூக்கம் வருது. அவங்க அந்நேரம் குண்டு விளையாடுறாங்க. ஏதோ இரும்பு குண்டு உருளுது. என்ன செய்வீங்க நீங்க? சண்டைக்கு போக முடியுமா? உலகமே ஒருத்தர் சார்ந்து இருக்குங்க. அதுதான் உண்மை. ராஜகுமாருக்கு தெரியும். ஆனா அவர் இந்த மாணவர்கள்ட்ட பேசுவார்ல, நீ உட்கார்ந்து இருக்கிறாயா எழு, எழுந்தாயா நட, நடந்தாயா ஓடு, ஓடுகிறாயா பற. அப்படியே எங்க போவான்? பறந்து அப்படியே போயிடுவானா? இதெல்லாம் சின்ன பையலுக்கு சொல்ல வேண்டியது. அவ வாழ்க்கையில நொந்து கிடக்கா. இந்த உள்ள உட்கார்ந்தாலும் எந்திரிச்சு போகணும்னா 10 பேரை தாண்டி போகணும். ஒரு விஷயம் பாருங்க. இப்ப நடுவுல ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்காரு. அவர் போகணும்னு நினைக்கிறாரு. அவர் எழுந்து போறது யார் கையில இருக்கு? அவர் கையிலயா இருக்கு? 10 பேரை கடந்து ஐயா அவரு உட்காரியா இன்னும் கொஞ்ச நேரம் முடிச்சிடுவாரு.
ஐயா 9 மணினா 9 மணிக்கு முடிச்சிடுவார். அவர் உட்கார வைப்பாரா இல்லையா? என்ன ஐயா நீங்க நிறைய பேசியிருக்கிறாங்க. விவேகானந்தர், ராஜ்குமார் சொன்னார், விவேகானந்தர் உலகளாவ இந்திய பெருமையை எடுத்து சென்றவர், இந்து சமயத்தை கொண்டு சென்றவர். ஆனா அவரை அடையாளம் கண்டது யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்கிற ஒருவர் இல்லை என்றால் விவேகானந்தர் என்கிற ஒருவரை கண்டுபிடிக்கவே முடியாது. அதான் உண்மை. அவர் தானே குரு. இப்ப குரங்கு துரத்துச்சா அவர் ஓடாம திரும்பி பார்த்தாரா? ராஜகுமார குரங்கு துரத்துதுன்னு வைங்க, குரங்கு இல்ல குரங்குகள், அதெல்லாம் விடுங்க. ராஜகுமார் ராஜபாளையத்தில் இருக்கிறாரு. ராத்திரி இவர் வீட்டு வாசல்ல ஒருத்தன் வந்து நிக்கிறான். அவஸ்தாது, யோ பேச்சாளர் வாயா வெளிய, என்னமோ பேசுறிய, இப்ப என் முன்னாடி வந்து நில்லுன்னு கேட்கிறான்னா இவர் என்ன செய்யணும்? என் வாழ்க்கை. அவன் கையில கத்தி வச்சிருக்கான். இவர் 2 கத்திரிக்காயை தூக்கிட்டு போய் அதை வச்சு இதை நறுக்கலாமா? நான் உனக்கு எல்லா இலக்கியமும் சொல்லி தருகிறேன். விவேகானந்தர் என்ன செய்தார் தெரியுமா? குரங்கை பார்த்து எதிர்த்து நின்றார். இப்போ என்னை பொறுத்தவரை நீ குரங்கு, நான் எதிர்த்து நிற்கிறேன், சொல்ல முடியுமா? அந்நேரம் உட்காந்து போலீஸுக்கு போன் பண்ணணுமா, எதிர்த்து நிக்கணுமா? ஏன் ராஜபாளையத்துல ஒரு வாழ்க்கை, விருதுநருக்கு வந்தா வேற வாழ்க்கையா? ஏன் அநியாயம் பண்றீங்க? நிறைய பேசியிருக்கிறார் அவர், நிறைய. நாம் சொந்தமாக பேசினால்தான் ஜெயிக்க முடியும், மழை பெய்தால் நாம் தான் குடை பிடிக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அடுத்த புத்தக கண்காட்சியில் எழுதி போடுங்க. நமக்கு நாம் தான் கொடை பிடிக்க வேண்டும், நாம் சொந்தமாக பேசித்தான் ஜெயிக்க வேண்டும். நம்ம பேசுறதெல்லாம் நம்ம சொந்தமா? சொல்லுங்க. நீங்க பேசினவரெல்லாம் விவேகானந்தர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், இதெல்லாம் அவர் சொன்னதை நீங்க கொண்டு வந்து நான் சொந்தமாகத்தான் பேசுகிறேன், இதெல்லாம் சொந்தமா? அது இதுல அவர் ஆக்கம் அதர்வினாய் செல்லும், திருவள்ளுவர் 2000 வருஷமா எழுதினார். இப்ப ஏஐன்னு ஒண்ணு வந்திருக்குங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுக்கு போய் ஒரு திருக்குறள் கேட்டீங்கன்னா அதுவே எழுதி கொடுத்துருது. அதுக்கு திருவள்ளுவருக்கு சம்மதமே கிடையாது. நான் சொல்றது உண்மைங்க, நீங்க வேணா பாருங்க. நோக்கத்துக்கு 1340 30 கிடையாது, அப்படி எழுதுதுங்க. ஏஐ வந்து எவ்வளவு ஏமாத்துது தெரியுமா? அந்த உலகத்துல என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு ஒண்ணுமே தெரியாம. ஐயா தான் கேட்டாரு, சார் யார்கிட்ட இருக்காருன்னு. ஓ, அது எஸ்ஐஆர். அது சாருன்றது பெரும் பிரச்சனை. நீங்க எல்லாம் யோசிங்க. இது வந்துங்க, இங்க எல்லாம் பெரியவங்களா இருக்கிறீங்க. 2005 நான் எங்க ஓட்டு போட்டேன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? நான் போன வருஷம் எந்த வீடு மாத்தினேனே மறந்து போச்சு. என்னையா நாங்க என்னையா செய்யறது? உண்மையிலே நான் சொல்றேன், எனக்கு ஓரளவு படிப்பு அறிவு இருக்கு, எனக்கே ஃபில்லப் பண்ண தெரியல சார். நான் எனக்கு வந்து பிஎல் ஓட்ட கேட்டேன், ஐயா அந்த உறவினர்னா யாரு, தந்தை பெயரை எழுதணுமா, என் பேரை எழுதணுமா, இதுல அப்பா பேரு என்னன்னாவது கேட்டிருக்கலாம் இல்லையான்னு. அவரு நீங்க நல்லா பேசுறீங்க ஆனா இது கூட எழுத தெரியலன்றாரு. அந்நேரம் என் வீட்டுக்காரமா என்னை பரிதாபமா பார்த்துச்சு. உன்னை ஊரு கூப்பிடுறாங்க, உனக்கு ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ண தெரியல. உண்மையில் அது ஏன் பிரச்சனையா ஃபார்ம் பிரச்சனையா? யோசிச்சு பாருங்கய்யா. இந்த தேசம் இன்னும் பாமர மக்களின் தேசம். அவர்களுக்கு தெரிந்த விஷயத்திலிருந்து தொடங்க வேண்டுமே தவிர உங்கள் மேதாவித்தனத்தை அங்கேயா காட்டுறது? அவன் எப்படியா ஓட்டு போடுவான்? எங்கிருந்து ஓட்டு போடுவான்? அவன் சாதாரண மக்கள், அவனுக்கு எதுவும் தெரியாது. அவன் காலையில 5 மணிக்கு வேலைக்கு போனான்னா ராத்திரி 10 மணிக்கு வருவான். அவனுக்கு என்னையே தெரியும்? உங்களுக்கு தெரியாதுன்றது எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு தானே அங்க இந்த வேலையை பார்க்கறாங்க. என்னென்னவோ பேசுறாங்க. நம்ம எதிர்காலம் என்னன்னே நமக்கு தெரியாது. இவ்வளவு சிரமத்துல நாம இருக்கிறோம். உண்மையிலே சொல்றேங்க, இங்க என்னோட பாண்டியன் ரோட்வேஸ் கார்பரேஷன்ல வேலை பார்த்த 4 நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த ஊர்ல 1980 சாதாரணமா சுத்தி வந்தவன் தான் நான். இந்த ஊர்ல 4 வருஷம் இருந்திருக்கிறேன். முன்னாடி இருக்கிறாங்க 4 பேர். அவங்க இவ்வளவு காலம் கழிச்சு என்னை நினைவு வச்சு இங்க வந்திருக்கிறாங்க. ஆனா இங்க நான் சுத்தி திரியும் போது அவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்ப நவநீதன் ஒருத்தர் எங்க கூட வேலை பார்த்தாரு. அவர் அடிக்கடி சொல்லுவாரு, நீ ஒரு நாளும் முன்னேற மாட்ட. அவர் என்று சொல்றது எவனோ வேற வேறையோ. பிஆர்சின்றது அப்போ
பக்கத்துல இருக்கு, பாண்டியன் ரோடுவேஸ். அங்கதான் நான் கேஷியரா இருந்தேன். நீ என்னைக்கும் முன்னேற மாட்டேன், இந்த ஊரே தான் சுத்தி வருவ, நவநீதன் சொல்லுவார். இப்ப நான் அவரை நினைச்சு பார்க்கிறேன். அவர் மட்டும் அப்படி என்னை சொல்லவில்லை என்றால், அந்த தூண்டுகோல் இல்லை என்றால், ஒருவேளை என்னால் வேற இடத்துக்கு போகணும்ன்ற எண்ணமே வந்திருக்காது. அதற்கு மிக காரணம் அந்த நவநீதன் சார்னு நான் இப்போ நினைப்பேன். அது உண்மை. அது மட்டும் இல்ல, என்னைய மாதிரி பேங்க் வேலை போன எல்லாருமா பேச்சாளரை வந்தாங்க. மேடையில் இருக்கக்கூடிய பத்மஸ்ரீ தமிழறிஞர் அவர்கள் கண்ணில் பட்டதுனாலதான் அன்புநாதன் சொல்றாரு ராஜா பாணின்னு ஒண்ணு வச்சிருக்கிறாருன்னு. என்ன பாணி? ஒரு 10 கூட்டத்தில் என்னைய பார்த்து யாரும் கைதட்டலைன்னு வைங்க, நான் வந்து பேசுறேன், நீங்க எல்லாம் கை தட்டுறீங்க, கை தட்டாம இருக்கணும் முடிவு எடுத்துட்டீங்கன்னு வைங்க, நான் குட்டிக்கரணம் போட்டாலும் ஒண்ணுங்காது சார். உண்மைதான் சார். நாங்க வந்து பேசுறோம், மக்களை பார்க்கிறோம்னா நீங்கள் தருகிற ஆதரவில் தான் பேச்சாளர்களே வாழ்கிறார்கள், யாரா இருந்தாலும் சரி சார். நாமினேஷன் தான் சார் போடலாம், ஓட்டு யாரு போடுறது? என்னங்க, நாமினேஷன் தானே போட முடியும், நமக்கு ஓட்டு நீங்க தானே போடணும், நீங்க தானங்க போடணும். அப்படின்னா ஒவ்வொருவரின் எதிர்காலமும் இன்னொருவரை நம்பித்தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஒன்னே ஒன்னு சொல்லிடு, கூட்டணி தேடாத ஆள் இருக்கா? நான் யாரையும் சொல்லல, மகா பெரிய கட்சிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் அது ஏன் இத்தினூண்டு கட்சியை தேடி உட்கார்ந்து இருக்கிறாங்க? இந்த கூட்டணியை உழைச்சிருவோமான்னு ஒரு கோஷ்டி ஏன் நினைக்குது? நினைக்கிறாங்களா இல்லையா? அப்படின்னா தன் பலத்தில் நிற்பதற்கு அரசியல் கட்சிகளே யோசிக்கும் போது கூட்டணி பலம்தான் ஜெயிக்கும் என்று அவர்களுக்கே தெரியும் போது, உண்மைதானுங்க அது. 4 பேர் சேர்ந்தாத்தாயா ஜெயிக்க முடியும்ன்றது அவங்களுக்கே நல்லா தெரியும். அதுதான் உண்மை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நம்ம வந்து ஆங்கிலேயர்கள் நமக்கு விடுதலை தரவில்லை, மகாத்மா காந்தி, நேரு எல்லாரும் போராடினாங்க, போஸ் ஐயா எல்லாம் போராடினார், அவர் சொன்னார். அது உண்மை. இந்திய வரலாற்றை சரியா படிங்க. இந்திய வரலாற்றுல சுதந்திர போராட்டத்துக்காக மிக அதிக நாள் ஜெயிலில் இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. இப்ப நம்ம அந்த பேரை சொன்னாலே பதறாங்க, அது வேற விஷயம். அடுத்த கூட்டத்துக்கு கூப்பிட மாட்டாங்க. இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். மகாத்மா காந்தியை விட அதிக நாள் ஜெயிலில் இருந்தவர் நேருஜி. நேருஜிக்கு அடுத்து அதிக நாள் ஜெயிலில் இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். இதெல்லாம் ரெக்கார்டு, நான் சொல்றது நீங்க தேடிக்கங்க. ஆனந்த பவனம்ன்ற ஒரு மகா பெரிய மாளிகையில வாழ்ந்தவர். போன வாரம் அவர் பத்தி ஒரு கட்டுரை படித்தார். அவர் தங்கி இருந்த சிறை அறைக்குள் பாம்புகள் வந்து இருக்கின்றன, தேள் வருமா, இன்னும் விஷப்பூச்சிகள் எல்லாம் வருமா, வருகிறவற்றை கொல்லாதீர்கள் என்று ஒரு ஜாடியில போட்டு வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாரா நேருஜி. அப்படின்னா எல்லா உயிர்களிடத்தும் அன்பு காட்டிய ஒரு மகான் ஒருத்தர் இருந்திருக்கிறார். அவர்தான் விடுதலைக்காக போராடினார் அந்த காலத்துல. ஆனா தேதிய இதுதான் சொன்னது நாம இல்லை. 1948 மார்ச்சில் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வரும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் கிளமெண்ட் அட்லி என்கிற அன்றைய பிரதமர் திடீரென்று பார்லிமெண்ட்ல முடிவெடுத்து 1947 ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானுக்கு, ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு. இன்னும் சொல்லணும்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும், இந்தியாவும் பாகிஸ்தானும் விடுதலை திருநாளை கொண்டாடியது. ஆனால் அதுவரை எது இந்திய வரையறை எது பாகிஸ்தான் வரையறை என்று வெளியிடப்படவில்லை. அது வெளியிட்ட நாள் ஆகஸ்ட் 16. அதனால் நேற்று பாகிஸ்தான் கொடியேற்றியவர்கள், நேற்று இந்திய கொடியேற்றியவர்கள் அடுத்த நாள் கொல்லப்பட்டார்கள். இந்தியாவில் அத்தனை பெரிய சோகம் நடந்ததற்கு காரணம் இந்தியர்கள் அல்ல, எங்கோ இருந்த ஆங்கிலேயர்கள் என்றால் வரலாறு அதைத்தான் சொல்கிறது. எது வேண்டுமானாலும் திரும்பி பாருங்கள், நம் வாழ்க்கை நம் கையில் இருக்கிறது என்று நம்புகிறோம். நம்மை சுற்றி இருக்கிற அத்தனை பேர் கையிலும் இருக்கிறது.
இப்ப நீங்க வீட்டுக்கு போய் நிம்மதியா தூங்குறதும் சண்டை போடுறதும் உங்கள் கையில் இல்லை, அந்த அம்மா கையில் இருக்கிறது. இம்புட்டு மழை பெஞ்சிச்சே, அங்க என்ன பேசினாங்கன்னு நீ உட்கார்ந்து இருந்த. அவன் அப்பதே கிளம்பி வந்துட்டான். அப்படி என்னதான் பேசுவாங்களோ, நீயே இப்படி வாயை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்க. என்னைக்கும் உனக்கு சுய புத்தி வரப்போகுதுன்னு ஒரு வீட்டம்மா சொல்லுச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் நிம்மதியா தூங்குவானா? இதுதான் உண்மை. நம் வாழ்க்கை பிறர் கையில் தான். நன்றி, வணக்கம்.